இந்த ஏஷியா கப் 2025 இப்போ நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் அப்படிங்கிறது குவாலிஃபயர்ஸ் ஒன்று மாதிரி. ஆமாம், இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க டைரெக்டாக ஃபைனல் போவாங்க. தோக்குறவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு இங்கே பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஒரு எலிமினேட்டர் மேட்ச் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ஆடி முடிச்சிருக்கலாம். பட் இந்த குவாலிஃபயர்ஸ் ஒன்றில் யார் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் அடுத்தது இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ் நடக்க போதில் அகமதாபாத் டெல்லியில். ஸோ அதுக்கு நான் நேரில் போகலான்னு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு செய்யுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடக்கக்கூடிய சூப்பர் 4ஓட இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் நாட்டில் பிரச்சனையே கிடையாது. பங்களாதேஷ்லையும் இந்தியாவிலையும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு ஒயிட் பால் டூர் ஆடி இருந்திருப்பாங்க. அதில் தோக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பில்டப் இந்த ஏஷியா கப்புக்கு உருவாகிருந்திருக்கும். ஒரு ரைவல்ரி இருக்குது, பட் இந்த ரைவல்ரி இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகியிருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஆனால் இப்போ கரெக்டாக வந்து பாருங்கள், ஏஷியா கப்பில் அது முக்கியமான ஒரு இடத்துல வந்து நடந்திருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அது குவாலிஃபயர்ஸ் ஒன்றுன்னு நான் சொன்னேன். இப்போது இருக்கிற நிலமையில் ஸ்ரீலங்காவோ ஒரு பாகிஸ்தானோ இருக்கிற நிலமையில் பார்க்கும்போது பங்களாதேஷ் தான் திரும்பவும் ஃபைனலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் புறத்தில் ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைனலுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்குமோ? ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் வந்து 3 தடவை மோதுவாங்க இந்த ஏஷியா கப் 2025 பார்க்கும்போது. இல்லை, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷும் 3வது முறையும் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள் தான் போய்கிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நல்ல ரைவல்ரி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நடக்க வேண்டியது இப்போ ஏஷியா கப்பில் வந்து கிரியேட் ஆகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் துபாயை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துபாய் பிச், அதாவது துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ங்கிறத தாண்டி துபாயில் வந்து வேலை செய்கிறது இந்தியன்ஸ் இருக்காங்க, நிறைய பங்களாதேஷஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ரீலங்கன்ஸ் இருப்பாங்க, நிறைய பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க. துபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் க்ரௌடுங்கிறத தாண்டி அதுக்கு ஈக்குவலாக பங்களாதேஷ் ஃபேன்ஸும் வருவாங்க. இப்போ ஏஷியா கப்பில் ஸ்ரீலங்காவை பீட் பண்ணது ஒரு ஆப்கானிஸ்தானை பங்களாதேஷ் பீட் பண்ணதுனால இப்போ பங்களாதேஷ் வந்து அடுத்த ரவுண்டு போவாங்கங்கிறதுனால ஃபேன்ஸ் கொஞ்சம் வெறியோடு வருவாங்க. அப்படிங்கிறதுனால ஒன்று இந்தியா ஆரம்பத்தில் ஓங்கி ஒரு குத்தி மொத்தமாக ஆஃப் ஆகிறான் தான் உண்டு. இல்லை எங்கேயாவது பங்களாதேஷ் ஒரு மாதிரி லைட்டாக உயிர் பெற்றார்கள் அப்படின்னா ஃபேன்ஸ் ஒரு ப்ரெஷரை போட்டுருவாங்க. இந்தியா வந்து விளாட்றதுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஒரு நியூட்ரல் வென்யூவில் நடக்கிறதுங்கிறத தாண்டி ஏதோ ஒரு கல்கட்டாவில் நடக்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா கல்கட்டாவில் தான் இந்தியா ஃபேன்ஸும் வருவாங்க, பங்களாதேஷ் ஃபேன்ஸும் கொஞ்சம் கணிசமான அளவு வருவாங்கங்கிறதால துபாயில் நல்ல ஒரு க்ரௌடோட இந்த மேட்ச் நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. துபாய் பொறுத்த வரைக்கும் ஸ்பின் சார்ந்த விக்கெட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போ சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லலாம். அவுட்ஃபீல்டு ஸ்லோவாக தான் இருக்குது. சின்ன சைடு பெரிய சைடு பிச்சோட டைமென்ஷன்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சா தான் தப்பு. எப்போ பாகிஸ்தான் ஓமான ஒரு மேட்சும் விளையாட ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் விக்கெட் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தது, பவுன்ஸ் இருந்துச்சு. பட் சிம்பிளான ஒரு விஷயம் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பால் புதுசாக இருக்கிற வரைக்கும் ஷைன் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதாவது ஒரு 6-7 வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். விக்கெட் ட்ரையாக இருக்கும். துபாய் விக்கெட் நல்லா ட்ரையாக இருக்கும். பால் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இந்த ஷார்ட்ரு சைடை பேட்டரை ஆட வச்சு, அதாவது தூக்கி போடுவாங்க, அதில் ஆட வச்சு அவுட் எடுக்க பார்ப்பாங்க. பிச்சு ட்ரையாக இருக்கும், பால் சாஃப்ட் ஆகும், அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். இல்லை, ஸ்லோயர் பால்ஸ் நிறையா வருவாங்க, கட்டர்ஸ் நிறையா வருவாங்க, ஷார்ட் ஆஃப் லென்த்து பேக் ஆஃப் லென்த்லாம் நிறையா வருவாங்க. இது அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பிச்சு அதுக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணும், கிரிப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸை வின் பண்ணுற டீம் துபாயில் ஃபஸ்ட்டு பேட்டிங், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. பட் ஒரே ஒரு தடவை தனித்துவமாக தோனி வந்து ஐபிஎல் 2021 எங்கள் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கை ஆடி வின் பண்ணிட்டார். நாக் அவுட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டாக்டிக்கலான ஒரு வின். அது மாதிரி ஏதாவது ஒரு டீம் பண்ணால் ஓகே. பட் இந்த சீசன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தோற்றுருக்குறாங்க, சேஸ் பண்ணவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மிக்ஸ்டப்பாக இருக்கலாம். அப்புறம் மேட்சப்போட டாக்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுது, அந்த மிடில் ஓவரை யார் நல்லா விளாட்றாங்களோ, நியூ பால் யார் நல்லா விளாட்றாங்களோ, இப்படி சொல்லக்கூடாது, நியூ பாலுக்கு ஏற்ற மாதிரியான கிரிக்கெட்டும் அதுக்கப்புறம் செமி நியூ பால் ஓல்டு பாலுக்கான ஏற்ற மாதிரியான கிரிக்கெட்டும் எந்த டீம் ஆடுறாங்களோ ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அவங்க ஜெயிப்பாங்கங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்னா. இப்போ அடுத்ததாக பேட்டிலுக்குள்ள நம்ம போகும்போது இப்போது இந்தியாவை பற்றின விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்தியன் ஃபேன்ஸ் நீங்கள் எப்பயுமே எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் பலவீனத்தை தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்லுவேன். இப்போ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து சைஃப் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. அவங்களுக்கு
ஓப்பனிங் சரியாகலன்னா டக்குன்னு மாற்றினாங்க. சைஃப் நல்லா, ஏன்னா எமோன் எடுத்துட்டாங்க. நான் நினச்சேன் எமோன் த்ரூ அவுட்டாக இருப்பார், தன்சீன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார்னு பார்க்கும்போது சைஃப் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதுபோல் ஹெரிடோய்கிட்டேருந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருது. ஹெரிடோய்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது என்னன்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 இந்த வருஷம் இங்கே தான் நடந்துச்சுல்ல, அதில் பங்களாதேஷும் இந்தியாவும் இதே துபாயில் தான் மோதினாங்க. இனிஷியலாக ஷமி வந்து பூந்து ஹர்ஷித் ராணாலாம் பூந்து ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே யானை பூந்தா எப்படியோ அதேமாதிரி சலைச்சிட்டாங்க. அப்புறம் ஹெரிடோயும் ஜக்கர் அலியும் வந்தாங்க. ஜக்கர் அலி ஒரு 100 பால் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 68, ஹெரிடோய் ஒரு 100 ரன் வர அடிச்சிருந்தாரு அந்த மேட்ச்சில். அதுக்கப்புறம் ஷுப்பல்கில் ஒரு 100 அடித்து கடைசியாக KL ராகுல் அடித்து முடிப்பாங்க. ஸோ இதில் ஹெரிடோயும் ஆல்ரெடி 100 அடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஏஷியா கப் 2025 ஹெரிடோய் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஹெரிடோய் முக்கியமான விக்கெட்டாக இருப்பார், டவுட்டே கிடையாது. அண்ட் பின்னாடி ஜக்கர் அலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எப்படி ஜக்கர் அலி ஆடுவார்னா, டீமில் மேலே இருக்கிறவங்க 50, கீழே இருக்கிறவங்க 20, 30 அடிச்சிட்டாங்க. ஜக்கர் அலி ஆட மாட்டார். மேலே முட்டைன்னு அடித்தா கீழே ஜக்கர் அலி கண்டிப்பாக ஒரு 60 ரன் 70 ரன் அடிப்பார். ஸோ ஜக்கர் அலி வந்து ஜக்கர் அலி வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போதுமே கொஞ்சம் கடைசியாக திணற தானே செஞ்சார். கடைசி மேட்ச்சில் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் திணற செஞ்சார். ஆனால் ஜக்கர் அலியோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் டவுட்டே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல சைஃப் ஒரு பக்கம் அப்படின்னா, தன்சீனும் பரவாயில்ல ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. அப்புறம் லிடன் தாஸ் இன்னும் ஆட ஆரம்பிக்கல. அந்த கேப்டன்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கையே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆகாலி சல்மான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, லிட்டன் தாஸ் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ராஷித் கான் கிட்ட இருந்தும் அந்த அளவுக்கு வெளியில் வரல. ஆமாம், ஜட்டேந்தர் சிங் அங்கே ஓமனில் ஓரளவு டீசெண்டாக ஆடினார். ஸோ இந்த கேப்டன்ஸ் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத லிஸ்ட்டில் லிட்டன் தாஸும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே பவுலிங்கில் எடுத்துட்டிங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஏஷியா கப்பில் ஒரு மாதிரி ஆபத் பாந்தவனாக இருக்கிறாரு. அவருக்கு இந்த பிடிச்சி போச்சு, அவருக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுது, அவரோட கட்டர்ஸு, பேக் ஆஃப் பால்ஸ், ஸ்லோயர் ஒன்ஸ், அவுட் சைடர் பால்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அபுதாபிக்கும் துபாய்க்கும் ஒரு மாதிரி நல்லா அவர் போட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நசூமும் பரவாயில்ல நல்லா பண்ணுறான்ப்பா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரியும் மெஹரி ஹசனும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 பேரில் ஒரு 6-7 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல டேலண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சோரிஃபுல் இஸ்லாமுக்கு பதிலாக இவங்க ஏன் தன்சீம் உள்ள கொண்டு வருவாங்க? எனக்கு தன்சீம் பிடிக்கும், தன்சீமோட பவுலிங் ரொம்ப பிடிக்கும். பட் தன்சீம் ஸ்டெம்புக்கு போடுவார், குயிக்காக போடுவார், அவருடையும் வெரைட்டி கட்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ தன்சீமை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து 11 ஃபுல்லாக ஆயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இதில் சைஃபு, தன்சீது, அப்புறம் ஹெரிடோய் கன்சிஸ்டண்ட்டாங்கிறத தாண்டி சில பேர் அதில் 50ஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க. மெஹரி ஹசன் மேட்ச் வினராக இருந்திருக்காரு. ரிஷாதுக்கு இங்கே இடம் இல்லாத அளவுக்கு டீம் இருக்குது அப்படின்னா டீம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இந்தியாவோட அது பெஸ்ட் டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த டீமோட குவாலிட்டி, இந்த டீமோட கிரிக்கெட் எனக்கு ஓகே நல்லாயிருக்கும். இந்த டீம் வந்து இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு டீம் தான். அன்றைய நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அன்றைய நாளில் பங்களாதேஷ் மட்டமாக தோக்கலாம், அன்றைய நாளில் வேறு மாதிரியான ஒரு விக்டரி பெறலாம். ஆனால் அப்படி ஒரு டீம் இவங்க இந்த ஒரு டீம் எஃபர்ட் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் டாக்டிக்கலாக ப்ளே பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். இப்போ இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக என்னென்னா கில்லு ஆட மாட்டாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. பட் கில்லும் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவும் சேசிங்கில் வந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சு விட்டாங்க. பட் இந்த கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன்ஸில் நியூ பால் ஆடுறதுல இந்த மிடில் ஓவர்ஸ் ரன்ஸ் ரொட்டேட் பண்ணணும். எந்த டீமில் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்களோ, எந்த டீமில் ஸ்பின்னை டேக்கிள் பண்ணுற பேட்டர்ஸ் இருக்காங்களோ, அந்த மிடில் ஓவர்ஸில் ஆடுறதுங்கிறது ஒரு ஸ்கில். இங்கே பாருங்கள், 50 ஓவர் கிரிக்கெட்னா துபாய் ஓகே, பட் 20 ஓவர்ஸ் கிரிக்கெட்டுக்குன்னு வச்சுங்களேன், அந்த மிடில் ஓவர்ஸில் ரன்ஸுங்கிறது வந்து ஒரு 8-9 ஓடி பொறுக்கி எடுத்ததுக்கப்புறம் கடைசி 4 ஓவர் விக்கெட் கையில் வச்சுட்டு பொழக்கணும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து கிராமர்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட்னு நான் நினைக்கிறேன். அப்போ மிடில் ஓவரில் ஸ்கையோட கான்ட்ரிபியூஷன் இப்போ பொறுக்கி எடுத்துகிட்டு இல்லாமல் ஸ்கை வந்து இப்படி டப்புன்னு திருப்பி ஸ்லாக் ஸ்வீப்லாம் நிறையா ஆடுவார்ல, அதெல்லாம் அப்ளை பண்ணி அவர் வந்து ஒரு 12 பாலுக்கு, மற்றவங்களாம் 12 பாலுக்கு ஒரு 18 இல்லாமல் ஒரு 12 பாலுக்கு ஒரு 30ன்னு ஒன்று போனார்னு வைங்களேன். எந்த ஒரு டீம் மிடில் ஓவரில் நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறாங்களோ அந்த டீம் ஜெயிப்பாங்க. இந்தியா கிட்ட இருக்கிறாங்க. இப்போது சூரியகுமார் யாதவ் இருக்கார், திலக் வர்மா ஆல்ரெடி அடிச்சிட்டாரு, சஞ்சு சாம்சன் இருக்கார், ஹர்திக் பாண்டியா இருக்கார். பட் இதில் ஸ்லோயர் ஒன்ஸ், இப்போது ஸ்கைக்கு அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம். அப்புறம் நம்பர் 5 ஆடுறதுக்கு சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. அன்றைக்கி 50 மேலே ப்ரொமோட் பண்ணி அடித்தாங்க. பட் அது அவரோட கிரிக்கெட் கிடையாது, நான் ஷோராகவே நான் சொல்லுவேன். இப்போ சஞ்சு சாம்சன் அட் நம்பர் 5 கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் குழப்பிக்கிட்டு இருக்கும்போது சஞ்சு நல்லா அடிச்சிட்டாருன்னா சந்தோஷம். சஞ்சுவோட கிரிக்கெட் ரொம்ப இங்கே தேவைப்படுது. சிவமுதுவேவும் ஒரு பெருசாக 6க்கு போகிறவர், அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. ஸோ 8ஆம் நம்பர் வரைக்கும் பேட் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்கிறதுனால இந்தியாவுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த்து. முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்கிறாரா,
ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டஸ்கின் அகமது பின்னாடி போடுவாங்க. டஸ்கின் அகமது ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக நல்லா போடாரு. பட் துபாயில் அடிக்கலாம், அதாவது அவங்க கூட காம்பீட் பண்ணலாம், அவங்க கூட போட்டு பார்க்கலாங்கிற அளவுக்கு இந்தியா கிட்ட பேட்டிங் லைனப் இருக்குது, பவுலிங் லைனப் இருக்குது. நான் பேட்டிங் பற்றி சொல்லும்போது சிவம் துபே இங்கே தான் பேக் ஆஃப் லென்த் ஷார்ட் ஆஃப் லென்த்லாம் போட்டு அவுட் சைட் ஆஃப் பால்லாம் போட்டு திணற அடிச்சார். வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் இவங்களாம் அந்த துபாயில் இங்கே ஆடி பழக்கப்பட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இங்கே வின் பண்ணி கொடுத்துருக்காங்கிறதுனால மொத்த வித்தையும் இங்கே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேம் ஆரம்பிக்கிறது முன்னாடி இப்போ வரைக்கும் பாருங்கள், கேம் இந்தியா கையில் தான் இருக்குது. இது சில டீம்ஸுக்கு அமையும், சில டீமுக்கு அமையாது. இந்தியாவோட பிளேயிங் லெவனாலே அது இந்தியாவோட கையில் தான் இருக்குதுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஸ்லோயர் ரன்ஸ், கட்டர்ஸ், பேக் ஆஃப் லென்த் அண்ட் மிடில் ஓவரில் ஸ்பின்னர்ஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு டீமை ஜெயிக்க வைக்கும். இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த டீம் நல்லா விளாட்றாங்களோ, எந்த பேட்டர்ஸ் நல்லா விளாட்றாங்களோ, பெருசாக யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ துபாய் அது ஒரு மாதிரியான ஒரு மாதிரி கலவையான ஒரு கிரவுண்டு தான், ஒரு கிரிக்கெட் தான் கொடுக்கும். சரி பார்ப்போம். இறுதி கட்டத்தை நோக்கி நம்மள ப்ரிவியூவை நெருங்கிக்கிட்டோம். மார்க்கு இந்தியா 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். 47% பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். பட் எனக்குமே வந்து இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி அமைதியாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பண்ணுறது மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கண்டென்ட் வெளில இருந்து நல்லாவே வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்ப்போம். அபிஷேக் சர்மா கிட்டேருந்து ஒரு தடால் அடியார் 100 அப்புறம் எப்பவுமே லெஃப்ட் ஆஃப் பாலர்ஸ் ஒரு முஸ்தபிஸ் ரஹ்மான்லாம் இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுப்பாரா? சுப்மன் கில் ஓகே போன மேட்ச்சில் ஆடினதுங்கிறத தாண்டி இந்த மேட்ச்சில் பாருங்கள் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அப்ரார் அண்ட் அயூபு இவங்கெல்லாம் போட்டதெல்லாம் பவுலிங் கிடையாது. அன்றைக்கி லைனிலேருந்து தாறுமாறாக ஒரு மாதிரி போட்டாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் மாதிரியான பவுலர்ஸ், இன்னொன்று யுஏயோட ஸ்பின்னர்ஸும் சரி, ஓமோட ஸ்பின்னர்ஸும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அங்கே நல்லா போட்டாங்க, கிரிப்பு கிடச்சிது. ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ். இப்போ மஹரிகாசன் இருக்காருன்னு வைங்களா, அவரோ ஃபீல்ட் செட்டை வச்சு அன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தான் எடுத்தார், கேமை வந்து மாற்றினார். ஸோ லிட்டன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக யோசிச்சு அவரு கொஞ்சம் பேட்டில் ரன் வந்துச்சுன்னா பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் இல்லாமல் பொதுவாக துபாயில் இல்லாமல் இவ்வளோ ஒரு டார்கெட் மைண்டில் வச்சுக்காம ஒரு பவர் பிளேயில் அப்புறம் இவ்வளோன்னு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நல்ல கிரிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பங்களாதேஷ்லேருந்து நல்ல கிரிக்கெட் எதிர்பார்க்குறேன். இது குவாலிஃபயர் சொன்னால் இல்லை ஃபைனலுக்கு முன்னாடிக்குமான ஒரு முன்னோட்டமாக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்துல அப்படி நின்றுக்கிட்டு ஜாலியாக பேசுகிறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் திரும்பவும் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்காமல் அதெல்லாம் பண்ணி விடுங்க. பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?